மீனாட்சி, ஒரு அந்தன குலத்தில் பிறந்தவங்களுடைய கடமை என்ன? செய்ய வேண்டிய காரியம் என்ன? பின்பற்ற வேண்டிய தர்மம் என்ன? அந்தணன் அந்தணி எப்படி வேணா இருக்கட்டும், கல்வி கற்று அறிந்து வித்தை பயின்று ஞானம் மூலமாக உண்மையான வஸ்துவான பரம்பொருள் தத்துவத்தை கற்று உணர்ந்து தெரிந்து அதன் வழி தான் நின்று மற்றவர்களுக்கு அதை போதித்து பரப்புவது அந்தணனின் கடமை. அந்த கடமையை செயல்படுத்துவது, கர்மமாற்றுவது, அதுதான் அந்தணனுடைய தர்மம். அதை விட்டுவிட்டு ராஜ்யம், அந்தஸ்து, பதவி இத்தியாதிகள்னு அதுக்கு பின்னாடி போகிறத செஞ்சா தர்ம வழியில் வாழ்ந்து நிலைப்பது தான் தர்மத்தை காப்பதுன்னு அர்த்தம் இல்லையா? எல்லாத்தையும் விட்டுட்டு ராஜ்யம், அந்தஸ்து, பதவி இத்தியாதிகள்னு அதுக்கு பின்னாடி போகிறத செஞ்சா தர்ம வழியில் வாழ்ந்து நிலைப்பதுதான் தர்மத்தை காப்பதுன்னு அர்த்தம் இல்லையா? தன் சுயநலம் சுகம்னு யோசிச்சு அதுக்கு விலை போய் தன் வித்தையை விற்பனை நோக்கத்தில் போதித்து அந்த வித்தையின் மதிப்பை, புனிதத்தை சீர்குலைக்கும் அதர்ம செயல் போல அது ஆகாதா? ஆக கல்வி, வித்தையை போதிக்கும் செயல் ஒன்றுதான், நோக்கம் வேற. அச்சோ, இது என்ன இவ்வளவு குழப்பம், கஷ்டம், வம்பே வேணாம், நான் ஒன்றுமே செய்யாமல் சும்மாவே இருந்துடுறேன், ஆஹா, அதுவும் கூடாது. ஏன்னா கர்மாவிலிருந்து விடுபட்டு தப்பித்து எஸ்கேப் ஆகிறது கூட தர்மத்தை கடைபிடிக்காமல் அதர்மம் போலதான். என்னடா இது, அப்படியும் போக முடியலை. சரி, ஏதோ செஞ்சாதான் அது பாவகர்மாவை போயிடும், ஒன்றும் செய்யாமல் நான் பேசாமல் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஆற்ற வேண்டிய செயல்களில் இருந்து விலகுவதே ஒரு அதர்மமாகும்னு திரும்பி அதுக்கும் ஒன்று பிடிச்சிக்கும். இது என்னடா வம்பா போச்சு, அப்போ என்னதான் செய்கிறது? என்ன சிக்கல்மா மீனா இதை? பழம் சாப்பிட்றதையே விட்டுட்டேன்னு சொல்லிட்டு பழத்தின் சுவையை விட முடியாமல் இருப்பது பெருமையோ? எனக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் மாம்பழம் சாப்பிட்றதவே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாம்பழம் எப்படி இருக்குது தெரியுமா? அடடடடடடா வச்சு அப்படியே அந்த தோலில் இருந்து அந்த மாம்பழத்தை சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அல்வா வழுக்கிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும், வாசனையாக இருக்கும், தித்திப்பாக இருக்கும், இப்படியெல்லாம் சொல்லிட்டேன். ஆனால் நான் அப்படிப்பட்ட மாம்பழத்தை சாப்பிட்றத விட்டுட்டேன் தெரியுமா? அப்படி சொன்னால் எப்படி? அது மாதிரி தான் பழத்தை சாப்பிடும் வேலையை செய்யணும். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம் தெரியுமா? மாம்பழத்தை சாப்பிடணும், ஆனால் அதனுடைய சுவையில் மனசை பின்னாடி போக விடக்கூடாது, அதனுடைய வாசனைக்கு பின்னாடி மனசை போக விடக்கூடாது. ஆனாலும் மாம்பழம் சாப்பிடணும், அது கிட்டிக்காரது. பழத்தை சாப்பிடும் வேலையை செய்யணும், ஆனால் அதன் சுவைக்கு ஒட்டி ஈஷிக்கக்கூடாது. அதுபோலத்தான் எதுக்கு இந்த மாம்பழம் உதாரணம் அப்படின்னா, அதுபோலத்தான் கர்மங்களை, அதாவது காரியங்களை செய்யணும், அதனுடைய பலனில் ஒட்டாமல். எதுக்காக செய்கிறேன்னு விவேகத்தோடு யோசிக்கும் நோக்கம்தான் முக்கியம். தர்மத்தை கடைபிடிக்க சாதகமாக இருக்கணும் அந்த செயலின் நோக்கம். காரணமின்றி காரியம் செய்யக்கூடாது. அதர்மத்தை எதிர்ப்பதும் கூட தர்மம்தான். அதர்மத்தை எதிர்க்கணும், அதுவும் தர்மம்தான். காரணமின்றி காரியம் செய்யக்கூடாது, அதர்மத்தை எதிர்ப்பதும் கூட ஒரு தர்மம்தான். அந்த தர்மத்தை செய்யாமல் விட்டாலும் அதர்மம்தான். மீன்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எண்ட்ஸ். தர்மத்தின் நோக்கம் கொண்டு கர்மங்கள் செய்யணும், அதன் பலனை தெய்வத்துக்கு சமர்ப்பணம் பண்ணணும். கடைசியில் செய்த காரியங்களையும் தெய்வத்துக்காக அப்படின்னு உன்னிடமே அதையும் சமர்ப்பணம் பண்ணிடணும். அந்த காரியம் செய்வதன் மூலம் கிடைத்த பழி, புகழ், வெற்றி, தோல்வி, லாபம், நஷ்டம், நீதி, அநீதி எல்லாத்தையும் உனக்கே சமர்ப்பணம் பண்ணிடணும். அப்படி பண்ணால் என்ன கிடைக்கும்னு சில்லறைத்தனமாக பேரம் பேசக்கூடாது. ஆனாலும் பெருந்தன்மையை நீயே பதிலும் அதுக்கு சொல்கிற. என்ன தெரியுமா? நீயே சொல்லிடுற பதிலையும். ஞானம், மோட்சம் கிடைக்கும். பகவத்கீதை ஸ்லோகத்தில் நீ சொல்கிறே மீனாட்சி, சர்வதர்மம் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ அஹம் துவா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்ச.
எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்து சரணடைந்து விடு, உன்னை எல்லா பாவங்களில் இருந்தும் விடுவிக்கிறேன், கவலைப்படாதே அப்படின்னு பகவத்கீதையில சொல்லியிருக்க. ஒப்பிலியப்பன் கூட தன் அபயஹஸ்தத்தில் மாம் ஏகம் சரணம் பிரஜன்னு எழுதி வச்சுட்டு காட்டுறானே. அபயஹஸ்தங்கிறது இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு இருப்பானே ஒப்பிலியப்பன், எழுதி வச்சிருக்கானே மாம் ஏகம் சரணம் பிரஜ, எல்லாத்தையும் பாதத்தில் போட்டு சரணடைஞ்சிடு, நான் உன்னை காப்பாத்துறேன். அடைவது அனைத்தும் வெற்றி அல்ல, இழப்பது அனைத்தும் தோல்வியும் அல்ல. நீ விரும்பியபடி நடக்கிறது தான் விதி. மீனாட்சி, நீ விரும்பினபடி நடக்கிறது தான் விதி. உலகில் கிடைக்கும் அனைத்து வஸ்துக்களையும் முழுமையாக பயன்படுத்தலாம், ஆனால் அதெல்லாம் சரீரத்துக்கு தான். அற்ப சரீரம் ஒரு நாள் இல்லாமல் போனால் அதுக்கும் சரீரத்துக்கும் சம்பந்தம் போயிடும். ஆனால் ஞானம், தர்மம் உன்னுடைய துணை. இது ஆத்மாவோடு தொடர்புடையது. அது ஜென்மங்கள் தொடர்ந்து வரும், உன்னுடைய உறவு மாதிரியே. இப்போ சொல்லு, ஆச்சாரியார் துரோணர் தன் மகன் அஸ்வத்தாமனுக்கு அவன் மேலே வச்ச அன்பின் காரணமாக ராஜ்யம், சுகம், அதிகாரம் வாங்கி தந்தார். ஆனால் அவனுக்கு நல்லொழுக்கம், ஞானம் தந்தாரோ? தர்மம் போதித்தாரோ? அப்பா இல்லாமல் தானே தன்னை காப்பாற்றிக்க முடிகிற திறனை தந்தாரோ? நல்ல புத்தி தந்தாரோ? உலகையே எதிர்த்து தன் வித்தையை சுயநலத்துக்காக பயன்படுத்தி குருதட்சணைங்கிற பேரில் வஞ்சகமாக ஏகலைவன்கிற சிறுவனை வஞ்சித்தும் சிஷ்யன் அர்ஜுனனை வச்சு துருவதனை வென்று தன் சபதம் நிறைவேற்றி அஸ்வத்தாமனுக்கு ராஜ்யம் வாங்கி தந்தார் துரோணர். இது அவர் வித்தைக்கு பெருமையா, தர்ம செயலா? சொல்லு மீனா.